கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகின்றேன். சிந்தனைக்காக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் விட்டுவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே இன்று நான் அடிக்கோடிட்டு காண்பிக்கிற வார்த்தை, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் விட்டுவிட்டு. இதுதான் இன்று நமது அருட்சிந்தனை. ஒரு வீட்டிலே சில தலைமுறையினர் பயன்படுத்தி மூலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் தூசி படிந்த நிலைமையில் கிடந்தது. அதன் உரிமையாளர், இனி இந்த கார் பயன்படுத்தப்படுவதற்கு ஏதுவானதாக இருக்காது, உடைப்பதற்குத்தான் உதவும் என்று கார் உடைக்கிற ஒரு நிறுவனத்திலே கொண்டு போய் அதை விற்பனைக்காக கொடுத்தார். அந்த கார் உடைக்கிற நிறுவனத்தினுடைய உரிமையாளர், இது மிக பழைமையான கார், ஒன்றுக்கும் உதவாது, ஆகவே மொத்தத்தில் இதற்கு ஒரு 5000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்று 5000 ரூபாய் விலை கிரயம் கொடுத்து அந்த பழைமையான காரை வாங்கி சற்றே மனதில் யோசித்தார். இது மிக பழைமையான கார், அவசரப்பட்டு இதை நாம் உடைக்க வேண்டாம், நம்முடைய நிறுவனத்திலே நாம் ஒரு மூலையில் இதை சற்று சிறிது காலம் ஒதுக்கி நிறுத்தி வைப்போம் என்று எண்ணி அந்த காரை தன்னுடைய நிறுவனத்திலே ஒரு மூலையில் ஒதுக்கி நிறுத்தி வைத்திருந்தார். அங்கேயே அந்த கார் இன்னும் பல ஆண்டுகள் நின்று கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நினைக்கின்றார், இது பழைமையான கார், இதை நாம் சற்று தூசி தட்டி இதில் பழுதுபட்ட பாகங்களை மாற்றி நல்ல ஒரு வண்ணம் கொடுத்து இயக்கி பார்ப்போம், ஒருவேளை இது நன்றாக இயங்கினால் நல்ல விலைக்கு நாம் இதை விற்பனை செய்யலாம் என்று அந்த காரை எடுத்து தூசி தட்டினார், பழைமையான பாகங்களை மாற்றினார், அதற்கு நல்ல வெள்ளி நிற வண்ணம் கொடுத்தார். அந்த காரை இயக்கி பார்க்கிறார், மிக அருமையாக இயங்குகின்றது. விளம்பரம் கொடுத்தார், இந்த கார் விற்பனைக்கு இருக்கிறது என்று சொல்லி. இதை ஒரு மியூசியத்தில் பார்த்தார்கள். இது 100 வருடங்களுக்கு பழமையான கார் என்று சொல்லி அதை அவர்கள் விலை கொடுத்து வாங்குவதற்காக வந்தார்கள். 20 லட்சம் ரூபாய் விலை கொடுத்து அந்த காரை மியூசியத்திற்கு வாங்கி சென்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் இதுபோல தூசி தட்டப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திலே நமக்கும் ஒரு சிறந்த இடம் உண்டு, நமக்கும் ஒரு சிறந்த இடம் உண்டாகும். திருமறையிலே கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், இப்பொழுது மூர்க்கமும் கோபமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, இந்த செய்கைகள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்கும் வரையிலும் நமக்கு இந்த சமுதாயத்திலே மதிப்பு இருக்காது. மூர்க்கம், கோபம், பொறாமை, தூஷணம், வம்பு, இவைகளெல்லாம் நம்மிடத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது வரையிலும் சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் இவைகளையெல்லாம் நாம் தூசி தட்டினதற்கு பின்பு இந்த சமுதாயத்திலே நமக்கும் ஒரு சிறந்த இடம் உண்டாகுகிறது. அன்பானவர்களே, எப்படி 5000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு பழைய கார் தூசு தட்டப்பட்டு அது உதிரி பாகங்கள் மாற்றம் செய்யப்பட்டு நல்ல ஒரு நிறம் அதற்கு கொடுக்கப்பட்ட போது சமுதாயத்தில் அதனுடைய தரம் உயர்ந்தது போல, இந்த அருமையான நாளிலும் கூட நம்மை ஒட்டி இருக்கிற தூசு போன்ற இந்த பாவச் செய்கைகளை, தீச்செயல்களை, ஒழுக்கக்கேடுகளை நாம் நம்மை விட்டு கழுவி அகற்றுவோம். இயேசுவின் இரத்தத்தால் நம்மை மறுபடியும் ஒருவரை கழுவி புதுப்பிப்போம். இந்த சமுதாயத்திலே இன்றும் நாம் சிறந்த ஒரு இடத்தை பெறுவதற்கு ஆண்டவன் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வாராக. ஆமேன்.